விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிர்களின் இடமே எங்கள் தந்தையே, யோ பிள்ளைகள் என்ற முறையில் உரிமையோடு கேட்கின்றோம். உம் ஆட்சியின் வரத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள் மனதில் நாங்கள் வாழியும் சக்தியில் பெற ஆட்புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தள்ளோம். அன்பை எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேறும் அறவே அதன் அடிப்படையும் புரியும். நாங்கள் இறைமக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிரிழந்த செய்தள்ளோம். அறிவுக்கட அந்த அன்பினால் நாங்கள் நிரப்பட்டு முழு நிறைவடைய ஆமென். நாம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக அழியா புகழும் மகிமையும் எல்லா தலைமுறைகளும் ஒலிப்பதாக. ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவம் காயப்பட்ட உம் திருமகனின் வழியாக உம் அன்பை பொழிய திருடம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் செய்தெல்லாம் நன்மைக்காக நன்றி கூறுவோம். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மறந்த இயேசுவே, வார்த்தை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும். உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை இறைவனிடம் சமர்ப்பிங்கள். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசு தெரியவே, நீரில் ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரை எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரை எங்கள் ஆதல், சோதனை வேளையில் நீரை எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவிடாமலும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒரு போதும் பின்வாங்காமல் என்றும் திட்டத்திற்கு அமைதி நடக்க எங்களுக்கு அற்புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவள்ளின் கருத்து. ஓ இயேசு தெரியவே, நாங்கள் கொடுக்கும் இந்த அறிவு திருவழி வழியாக பிதாவோடும் சாமியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இவ்வழியை தந்தைக்கு அர்ப்பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும்.
தூயவர் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிற்கு நீங்களும் திருப்பலியானது ரெபேக்கா ஷியா எல்சியா செல்வம் குடும்பத்தினருடைய நினைவுபலியாகும். மேரி அந்தோனியம்மா குடும்பத்தினருடைய நினைவுபலியாகும். மேரி ஜோசப் சைமன் என்பவருடைய நினைவுபலியாகும். ரீட்டா ஃபிலிக்ஸ் ராய் குடும்பத்தினருடைய 43வது திருமண ஆண்டு நினைவுபலியாகும். புஷ்பராணி அலெக்சாண்டர் என்பவருடைய நினைவுபலியாகும். ஹென்றி லூயிஸ் ஜோசப் பிரமிளா குடும்பத்தினருடைய நினைவுபலியாகும். மரியே ஜோ பெர்னாண்டஸ் குடும்பத்தினருடைய நினைவுபலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுள் இவர்கள் செலுத்துகிற நன்றியறிதலை கனிவோடு கேட்டறிவோம். இறை பாதுகாப்பை வழிகாட்டுதலை இவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து காத்திருந்தவும் இப்பலியில் நாம் இறங்குவோம். மேலும் இறைவனிடம் சேர்ந்த முதலிமுத்து, செல்வகுமார், அந்தோனிய ரத்தினம், தெரேசா, தெரசம்மா, துசைமேரி, ஜோசப், ஃபாத்திராஜ், திருமணி, ஜெரோமியாஸ் ஜார்ஜ், மேரி சந்திரா, பாணிக்கு மேரி, புஷ்பராஜ், ரைமன் என்பவருடைய ஆண்மைகளை பாற்றுக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டுவோம். கடவுள் ஆன்மாக்களுக்கு தனது தேரிப்பு வீடுகளிடம் அழைத்து புனிதர்களோடு தோழமை கொண்டிருக்கிற அருளை அளித்தருள வேண்டும் என்று இப்பலியில் இறைஞ்சுவோம். ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கவும் அவருடைய இதயத்திற்குள் நாம் குடிகொண்டிருக்கிறோம் என்பதை உணரவும் இந்த நாள் நம்மை அழைக்கின்றது. இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திற்கு சொந்தமானவர்களாக நாம் வாழவும், அந்த இதயத்திற்கு எதிராக நாம் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு வேண்டி நமது வாழ்வை இன்னும் புதுப்பிக்கவும் அருள் வேண்டி இப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வுக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டுவோம். தனிப்பட்ட முறையில் எத்தகைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று நாம் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை தேடி வந்திருக்கிறோமோ, நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற இப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
திருமகனின் இதயத்தில் எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு கொடைகளை மூற்றாகிய அத்திரை இதயத்திலிருந்து பொங்கி வழியுமாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியான தெய்வீனாக உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்களும் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கும் தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதன், அவன் மனைவி ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னில் விலகி தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதனின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். உங்கள் பதில். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினேன். உங்கள் பதில். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பார் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. உங்கள் பதில். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். நீரே எனக்கு புகலிடம், இந்நாளில் இன்று என்னை நீர் பாதுகாக்கின்றேன். உன் மீட்பினால் எனும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றேன். உங்கள் பதில். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா.
வார்த்தைகளின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையால் இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 7 இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெற்குப்புள்ளி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவர் திக்கி பேசுவோருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படும் என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாக அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஏமாற்றங்களும் சூழ்ச்சிகளும் சதித்திட்டங்களும் நம்மை சுற்றி ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் நாமும் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம், சதித்திட்டங்களுக்கு அகப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கடந்து வருவதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் பல நேரங்களில் தோற்று போகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய இதய ஒலியாக இருந்து கொண்டிருக்கிறார். படைப்பின் தொடக்கத்தில் அனைத்தையும் நல்லதென கண்ட கடவுள் மனிதர்களை ஏதேன் தோட்டத்தில் வாழ வைத்து அழகு பார்க்கிறார். ஆனால் நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்கிற கட்டளையை இந்த மனிதர்கள் கண்டுகொண்ட பிறகு அழகை அவர்களை சூழ்ச்சி செய்வதற்கு முன்வருகின்ற பொழுது ஏமாற்றம் அடைகின்றவர்களாக மாறிப்போவதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். நம்மை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் மிகவும் அழகானவையாக தென்படும், வசீகரமானவையாகவே இருக்கும், கவர்ச்சியானவையாகவே இருக்கும். எப்பொழுதுமே பொய்கள் அழகாக இருக்கும் என்று சொல்வார்கள், உண்மை கசந்து போகும் என்று சொல்வார்கள். எனவே கசந்து போகின்ற உண்மையை தேடி மனிதர்கள் புறப்படுவதில்லை. அழகாக இருக்கிற பொய்களுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறவர்களாக நாம் மாறி போய்விடுவோம் என்பதை தொடக்க பெற்றோர்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மையாக இருக்கிறார். எனவே அழகை இந்த அழகான சூழ்ச்சிக்கு மயங்கி போகின்றவர்களாக தொடக்க மனிதர்கள் மாறிப்போகின்ற பொழுதுதான் தவறு என்பதும் பலவீனம் என்பதும் பிறப்பெடுக்க ஆரம்பிக்கிறது. எப்பொழுது தங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுது தாங்கள் கடவுளிடமிருந்து விலகி நிற்கிறோம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டவர்களாக தங்கள் நிர்மாணத்தை மறைப்பதற்கு அத்தி இலைகளால் தங்களுடைய உடலை அவர்கள் மூடி மறைப்பதற்கு முயல்கிறார்கள் என்பதை கண்டுகொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம்
என்பதை குறித்து கவனமாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இயேசுவின் தூய்மிகு இதயம் அவ்வளவுக்கு எல்லையில்லாத அன்பை மாறி வழங்கிக் கொண்டிருக்கிறார். தவறுகள் செய்கிற பொழுதும் பலவீனங்கள் புரிகிற பொழுதும் இருகரம் விரித்து அரவணைத்துக் கொள்கிற இதயமாக இருக்கிறார். பல நேரங்களில் அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. எனவே இயேசுவின் தூய்மிகு இதயத்தை நாடி வருகின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஏமாற்றங்களையும் நம்முடைய தோல்விகளையும் ஒப்புக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். நியாயம்தான். அதே நேரத்தில் சற்றே நமது வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கவும் அந்த இதயம் நம்மை அழைக்கின்றது. நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய், நீ தோல்வியில் விழுந்திருக்கிறாய், உண்மைதான். ஆனால் உனது வார்த்தைகள், உனது செயல்பாடுகள் ஏமாற்றத்தை தூண்டி இருக்கிறதா? அடுத்தவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி இருக்கிறதா? அடுத்தவர்களை சூழ்ச்சி செய்து வீழ்த்தி இருப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறாயா என்கிற கேள்வியை கேட்டு பார்க்கவும் நம்மை அழைக்கின்றது. பல நேரங்களில் நம்முடைய தவறுகள் நமக்கு பெரியதாகவே தென்படுவதில்லை. நாம் அதை நியாயப்படுத்துவதற்கு முன் வந்திருப்போம். ஆனால் நிதானத்தோடு நின்று என்னுடைய வாழ்க்கையை அலசி பார்க்கிற பொழுதுதான் நான் எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன் என்பதை கண்டுகொள்ள முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் தூய்மை இதயத்திற்கு முன்னால் நம்முடைய பலவீனங்களை ஒப்புக்கொள்வோம், நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பெற்றோர்களைப் போல ஏமாற்றப்பட்டவர்களாக நாம் இருக்கலாம், அல்லது ஏமாறுகிறவர்களாக இருக்கலாம், அடுத்தவரை ஏமாற்றுகிறவர்களாக கூட இருக்கலாம். எனவே சூழ்ச்சி எவ்வளவுக்கு ஆபத்தானது, ஏமாற்றம் எவ்வளவுக்கு கொடியது என்பதை அனுபவித்த நாம் அதே தவறை அடுத்தவருக்கு செய்யாதிருக்க முன்வர வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். எனவே திறக்கப்படு என்ற வார்த்தையினால் காதையும் வாயையும் திறப்பதற்கு ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி முன் வந்தது போல நம்முடைய இதயங்கள் திறக்கப்படட்டும். எது சரியோ அதை கண்டுகொள்ளட்டும், எது உண்மையோ அதை கண்டுகொள்வதற்கு நம்முடைய இதய கதவுகள் திறக்கப்படட்டும் என்கிற வேண்டுதலை நாம் முன்வைப்போம். எனவே ஏமாற்று போயிருக்கிற மனிதர்களாக இருந்தால், சூழ்ச்சிகளுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட மனிதர்களாக இருந்தால் அதை கண்டுகொள்வதற்கு நம்முடைய இதயங்கள் திறக்கட்டும். அதே போல அடுத்தவரை சூழ்ச்சிகளால் விளக்காட்டுகிற நம்முடைய மனநிலைகளை தகர்த்தெறிந்து இயேசுவின் தூய்மை இதயத்திற்கு சொந்தமான மக்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை, பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சியாக திகழ இறையரச பரப்ப அயராத ஆனந்தம் உடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரையெழுதிய படங்களின் இல்லங்களில் நிறைவழிபடும் இல்லங்களில் ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திருவிருத்தின் சிறப்பாக ஆசி பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலம் மற்றும் அன்பு ஆய்வும் தல சிறந்த எடுத்துக்காட்டுவதாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேறினாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திருவிருத்தின் அவர்களுக்கு ஆறுதல் இறக்கவும் விரைவில் குணப்பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வழியாக இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசைக்கு பொழிந்திருளும். எங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும் திருவிருத்தின் அன்பையை பெற்று உமது கருவியாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து இயேசுவின் இதயத்தில் இருந்து வழிந்தோடுகிற அன்பை அனுபவித்துக் கொள்வோம். அருள் தருபவரே இறைவா, எங்கள் பலவீனங்களை தாண்டி அன்பு செய்கின்றவர் நீர். ஆண்டவரே,
குற்றங்களை நீர் பார்ப்பீராக, உமக்கு முன் யார் இருக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறவர் நீர். இதோ இந்த காலை பொழுதலை உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களுடைய இதயங்களை திறந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீரை கேட்டறலும். எங்கள் மனதின் பாரங்கள் அத்தனையையும் நாங்கள் இறக்கி வைக்க விரும்புகிறோம். எங்களை வாட்டுகின்ற நோய் நொடிகள், கவலைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்தரலும். எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் உமது இதயத்திற்கு சொந்தமான குடும்பங்களாக மாறச் செய்யும். நாங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா விதமான சோர்வுகள், விழக்காட்டல்கள் இவற்றிலிருந்து எழுந்து நிற்பதற்கு ஆற்றலை தாரும். மனதிற்கு புத்துணர்வை தாரும், புதிய நம்பிக்கையை தாரும். இனி வருகிற நாட்கள் உமது ஆசிய நாட்கள் என்பதை அனுபவிப்பதற்குரிய ஆற்றலை தாரும். எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய வாழ்வுடைய தோல்விகள் அத்தனையும் ஒப்புக் கொடுத்துவிட்டு உம்முடைய பேரருளால் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், இனிமேல் எங்களுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றலித்தார். உம்முடைய பேரன்பு எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தும். ஆண்டவரே, நேர்மை உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனதோடு உமது திருப்பாதத்தில் பணிபுரிய வேண்டுகிறோம். ஆனால் பலவீனர்களான நாங்கள் சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகனின் இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பால் எங்களை மன்னித்து உம் திருமுன் நாங்கள் எழுப்பிய எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா படைக்கின்றேன். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தில் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு வந்ததாய் எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர்
இந்நாளிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய தேர்வுமாகும். சிலுவை உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். புத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளர்கள் வெளிப்பட்டனர். இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெற மீட்பழின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் எங்களுக்கு அவர் செய்தருளினார். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ் முடிவின்றி பாடுவதாவது. மனிதர்கள் என்பவராக இறைவா நேர்மையாகவே தூயவர் புகழ்ச்சிக்குரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் இருந்தும் அவர்களோடு இருக்கின்றீர்கள் நடுவில் இருக்கும் திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பு எங்களை கூட்டி சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைமொழி விளக்குகின்றார். அப்பத்தை விட்டு வழங்குகின்றார். எனவே கனிவுமிக்க தந்தையை வேண்டுகின்றோம். தூய ஆவியாரை அனுப்பியர்களும் அவரை தப்பரசு காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனமாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் அந்த இறுதி இரவு இருந்த போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உணவு. விருந்தை அருந்தியும் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
தூயவரான தந்தையும் திருமகனை மீட்பருமான கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாக சிலுவை சாவின் வழியாக நீரை இவரை உயிர்ப்பின் ஆட்சிக்கு உயர்த்தி உமது வலது பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசையின் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டுச் சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனியுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குகொள்ளும் நாங்கள் ஆவியார் நன்கு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்னும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள்புரியும். எல்லா வல்ல தந்தை இந்த மறைவுகளில் பங்கேற்கும் எங்களை உம் ஆவியாரால் உய்வித்து உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் உருவாகிட அருள்புரியும். மேலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் பீட்டர், சுசேநாதன், சதீஷ், ஏனைய ஆயர்கள், பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், அருள் சகோதரிகள், உமது அனைத்துலக மக்கள் ஆகியோருடைய உறவின் பிணைப்பு உறுதிப்படுத்தியருளும். திரு அவை நம்பிக்கையாளர் அனைவரும் காலத்தின் அறிகுறிகளை நம்பிக்கையின் ஒளியில் ஆய்வறிந்து நற்செய்தியின் பணியில் ஒருங்கிணைந்து ஈடுபட செய்தருளும். எல்லா மனிதரின் தேவைகளை நாங்கள் கருத்தில் கொள்ள செய்தருளும். இவ்வாறு அவர்களது இயக்கத்திலும் கவலையும் மகிழ்வு எதிர்நோக்கிலும் நாங்கள் பங்கு பெற்று மீட்பின் செய்தியை அவர்களுக்கு உண்மையுடன் எடுத்துச் சொல்வோமாக. மேலும் அவர்களுடைய ஆட்சியின் நிறையில் முன்னேறிச் செல்வோமாக. உம் கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யாரும் நிலையில் ஒருவர் அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமக ஒளியில் மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். இந்த நாளில் நினைவு கூறுகிற அனைவரையும் வீரின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வு வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவேறியதில் நிலையான வீட்டில் வந்து சேர எங்களுக்கும் அருள் தாரும். இந்த நாளில் நாங்கள் நன்றி பலியில் வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இறைவா, உம்மோடு இப்பொழுது நாங்கள் வாழ்வோம். மேலும் புனித கனியின் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர்கள், மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் ஆகிய அனைவரோடு நாங்கள் உறவு கொண்டவர்களால் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர்களால் இவரும் இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரை திரும்பி அழைத்து பெரும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று கொண்டாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமரியே எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போக்கும். இருளின் சமரியே எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போக்கும். இருளின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் ஏமாற்றப்படாமல் வாழ்வதற்குரிய வழிகாட்டுதலை தருகிற இறைவன் இவருடைய விருதலை தகுதியான முறையில் பங்கெடுக்கும் நாம் அனைவருமே பெறுகின்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். யூபிலி ஆண்டின் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும்
தூயாவியார் எங்கள் இதயங்களில் அனுதினம் தொழிலை செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பணிக்க செய்வதாக படைப்படைப்புகளோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எங்கள் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்களை எம்மென்று தூக்கி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர்வாத தலைவனாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவில் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்கும் உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஏமாற்றம் அடையா